ஆசீர்வதிப்பாராக. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நட்புறவு உங்களோடும் என்னோடும் என்று இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, நேற்றுக்கு பார்த்த மாதிரி நேற்றுக்கு பார்த்தோம் இல்லைங்களா, நீதிமொழிகள் 6:16 அந்த விஷயங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னு சொல்லணும். இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற காரியம், கர்த்தர் 6 காரியங்கள் இருக்கிறார், 6 காரியங்கள் அறிவிருக்கிறார். முதலாவது காரியம் மேட்டிமையான கண். நீதிமொழிகள் 6:16 வருது. கத்தோலிக்க மொழிபெயர்ப்புல ஆண்டவர் வெறுப்பவை 6, 7வது ஒன்று உண்டு, அவை இருமாப்புள்ள பார்வை அப்படின்னு இருக்கும். மேட்டிமையான கண், இருமாப்புள்ள பார்வை. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணுங்க. மேட்டிமையான கண், இருமாப்புள்ள பார்வை மொழிபெயர்ப்புல இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு கிறிஸ்தவத்திலும் சரி உலகத்திலையும் சரி எல்லாரும் நான் உயர்ந்தவன் நினைச்சுக்கூட ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் தவறு இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நடந்து போனவன் சைக்கிள் போனவன் பைக்கில் போன காரில் போகணும். இது உலக ஆசீர்வாதங்கள், அது ஒரு வளர்ச்சி. ஆனா சைக்கிள்ல போயிட்டு இருந்தப்ப நீ பைக்ல வந்ததுக்கு பின்னாடி இந்த சைக்கிள்ல போறவனை பார்த்து நீ கேவலமா பாக்குற பாருங்க, அது உனக்குள்ள ஒரு பெருமைன்னு சொல்ல வர. நீ பைக்ல போயிட்டு இருந்த, நீ கார்ல போற, உன்னை பைக்ல போறவனை பார்த்துட்டு நாங்களே யார் தெரியுமா அப்படி அந்த கெத்து தெனாவிட்டு சிறியவனை ஒடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கைன்ட்டு இல்லைங்க, பொதுவா ஜென்ரலா ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு அடையாளம் என்ன கேட்டீங்கன்னா, தன்னை விட கீழக்காரனை பார்த்து கேவலமாவும் நினைக்க மாட்டான், மேல இருக்கிறவனை பார்த்து பொறாமையும் பட மாட்டான். இது ஒரு நல்ல மனுஷனுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன். சரி, வசனம் சொல்லுது இருமாப்புள்ள பார்வை, மேட்டிமையான கண்ணை கர்த்தர் அருவருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இப்ப சவுலுக்கு எங்க இந்த பிரச்சனை வருது? போன வாரத்துல கூட அருமையான நம்ம கூட ஜெர்மன் மக்னாயின் டீம்காரங்க சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு அக்கா பெருமை பத்தி வரப்ப சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 சொன்ன அந்த பொறாமை தான், அந்த சவுல் தன் மேல வச்சிருந்த ஒரு பெருமை தான், அது பொறாமை அப்படியே கன்வெர்ட் ஆகி தான் கொலை வரைக்கும் முடியுது. இந்த பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருங்க. எப்பயுமே அவருடைய பலத்த கர்த்தருக்குள்ள அடங்கி இருக்கிறவங்க கர்த்தர் ஆசீர்வதித்து இதுக்கு நிறைய உதாரணம் தெரியும். இப்ப நான் சமீபத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, பெர்க்மன் செய்யாதோட ஒரு வால்யூம் வந்துருக்கு. இந்த லாக்டவுன் டைம்ல ஒரு பாட்டு வந்தது, அது ஷூட் பண்ண எடிட் பண்ண அந்த சகோதரன் பெர்க்மன் செய்யாவோட அந்த ஒரு யூஸ் பண்ற ரூமுக்குள்ள போனார். ஷூட்டிங்கெல்லாம் நிறைய கலர் ட்ரெஸ் ஐயா போட்டுலாம் போட்டு ஜிப்பாலாம் போட்டு வேற லெவலில் கலக்கிறாரு. ஆனா அவர் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு போனா அவர் ரூமுக்குள்ள வெறும் 5 அங்கி வச்சிருக்கிறாருங்களாமாங்க. வெறும் 5 அங்கி, 10க்கு 10, 10க்கு 16 ஒரு ரூம்ல. ஒரு 4 செவத்துல ஒரு செவரு தமிழ்நாடு மேப், ஒரு செவரு இந்தியா மேப், ஒரு சைடு உலக மேப், ஒரு சைடு அவரை சந்திக்க வர ஜனங்களோட அந்த பயோடேட்டா மாதிரி வச்சுக்கோங்க. இத்தனையும் வச்சு இந்த ஜனங்கள் அப்படி ஒவ்வொன்றையும் வச்சு அந்த ஜெபம்ட்டே இருப்பாங்க. தூங்குவாரே, முழிச்சா ஜெபம், நின்னா ஜெபம். இன்னைக்கு கிறிஸ்தவ வரலாற்றுல ஐயா அப்பா பெர்க்மன் சபா பாட்டு இல்லைன்னா ஆராதனை நடத்த முடியாது. நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு என்னைக்குமே அவர் பெருமையா நீங்க பார்த்துக்க முடியாது. நான் பார்க்கல. நான் இன்னைக்கு நாம இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கையில எதுக்குங்க அவ்வளோ பெருமை? மேட்டிமை உள்ளவனை தேவன் அருவருக்கிறார். அந்த கண் கர்த்தருக்கு அருவருப்பான. அதனால உங்களை எல்லாம் துக்கப்படுத்தணும், நான் பெரியவனும் எனக்குள்ளேயே இது இருந்துச்சு. நேற்று பார்த்தீங்கல்ல, அந்த குப்பை தான் நான், அந்த குப்பையா இருந்த என்ன தான் அவர் ரத்தத்தால் கல்விங்க வந்து வச்சிருக்காரு. இன்னைக்கு எனக்கு ஒன்று தெரியும், என்னை விட ஒருத்த வளர்றார். நாங்க ஜெபம் பண்ணி, நானும் கூட சொல்ல, கர்த்தர் கிரியை செய்து ஒரு சிலருடைய வாழ்க்கையெல்லாம் டாப் மோஸ்ட்ல போயிருக்குது. அவங்கள பார்த்து ஒரு நாளும் நான் மனசார சொல்ற பொறாமப்பட்டதில்லை. நாம ஜெபம் பண்ணதே அவங்க நல்லா இருக்கு, அது கர்த்தர் செஞ்சு நடந்தது. அதனால நான் சொல்றேன், இனிமேல் வருகிற நாட்களில் உங்களுக்குள்ள அந்த மாதிரி மேட்டிமையான கண்ணு, நான் யாரு தெரியுமா, அதெல்லாம் இருக்குன்னா தூக்கி வீசிடுங்க. குப்பைய, இந்த குப்பையில இருக்கிறவனை தான், சிறியவனை தான் புழுதியிலிருந்து எடுத்து ராஜாவோட பந்தயம் செய்ய போறார். இதை பார்க்கிற நீங்க உணர்த்தப்பட்டீர்கள் சொன்னால் என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு நாம ஜெபிப்போம், ஆண்டவரே இந்த மேட்டிமையான கண்ணை எனக்கு வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு
அவரு சொன்னார் இல்லையா, நான் செய்ய ஒரு சிலர் விருப்பம் இல்லை, ஆனா மூளையாரியாக அந்த சுபாவம் வருதா. இன்னைக்கு ஜெபிப்போம், தேவன் தாமே நம்முடைய இந்த குறையிலிருந்து நீக்குவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். என்னை வெறுமையாக்கினே, உம்மை மகிமைப்படுத்தினே. என்னை வெறுமையாக்கினே, உம்மை மகிமைப்படுத்தினே. நான் யார், நான் யார், வெறும் மனிதன் தானே. நான் யார், நான் யார், வெறும் களிமண் தானே. நான் யார், நான் யார், வெறும் மனிதன் தானே. நான் யார், நான் யார், வெறும் களிமண் தானே. நான் யார், நான் யார், வெறும் களிமண் தானே. எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, அண்ட சராசக்தி படைத்த என் அன்பு தகப்பனே, வானம் உமது சிங்காசன, பூமி எனது பாதப்படி என்று சொன்னவரே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் அறிந்தது மரியாதமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொன்னீரே. என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுபடியும் தருவேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரே. உங்க பாதத்துல நானும் எங்க பிள்ளைகளுமா இந்த சேனலை பார்க்கிற எல்லாரும் வந்திருக்கிறோப்பா. இந்த மேட்டிமை அடைக்கண்ணு எங்களுக்குள்ள வந்ததுனால நிறைய வேணும். எங்க பெருமைனால அவங்க அழுதுருப்பாங்க ஆண்டவரே. எங்க பெருமை நாங்கிற எண்ணத்தினால நான் என்னுடைய பெருமையை காமிக்கிறதுக்கு வேண்டி மத்தவனை மட்டம் தட்டி நடத்தி இருக்கிறையா. இதெல்லாம் எங்களை மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எனக்குள்ள இந்த மேட்டிமையான கண் பார்வை எனக்கு வேணாம் ஐயா. ஐயா, இந்த மேட்டிமையான எண்ணம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஒரு விஷயம் என்னை சுத்திகரிப்பீராக, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. அப்பா, நீ 12 சீடர்களை உருவாக்கி அந்த சீடருடைய கால்களை கழுவுனீர, பாதத்தை கழுவுனீர. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள தாழ்மை இருந்தது சொன்னா, எனக்குள்ள அந்த தாழ்மை இல்லாதது தவறுதாயா. என் தேவனிடத்துல வந்து நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அந்த தாழ்மையின் எண்ணம். ஆண்டவரே, இந்த வேட்டுமையான கண், அந்த பார்வை என்னிடத்துல இருந்து சுத்திகரிங்க. என் கண்களை தூய்மையாக்குவீராக. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மேட்டிமையான எண்ணம் எனக்குள்ள, என் குடும்பத்துல, என் சர்ச்ல, என் தேசத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மாற்றம் உருவாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியே செய்ய போற தயவுக்காய் நன்றி. எங்களுடைய பார்வை எல்லாம் இயேசுவை போல பார்க்கணும். அவர் மனதுருக்கத்தோடய பார்த்தீரே அப்பா. அந்த மனதுருக்கம் எங்களுக்குள்ள எங்க பார்வையிலிருந்து வெளிப்படணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த பார்வையில இச்சையின் பார்வைகள் மறையட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். பெருமையான எண்ணங்கள், பெருமையான பார்வைகள் எல்லாம் அப்பா நீங்க மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பாண்டவரே, நான் பெருமைப்பட்டதுனால ஒருத்தனை கேவலமா நினைச்சிருப்பேன். அப்படி எங்க மூலியமா மனக்காயம் அடைந்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் இந்த நிமிடமே தொடுவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு மன ஆறுதலை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஐயோ, இவங்க என்னை கேவலமா பேசிட்டே இருக்கிறாங்களே, இவங்க என்னை மற்றவமா நினைச்சிட்டே இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையில குறுகி இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இல்ல, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டோம், நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் பிடிச்சு வெளியே கூட்டிட்டு வாங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியே நீ செய்கிறதுக்காக நன்றி ஐயா. எங்களுடைய பார்வை உண்மை போல மாறணும். உண்மை போல மாற எங்க கண்களை தூய்மையாக்கும். பெருமையான கண்கள், வேட்டுமையான கண்ணை தூக்கி சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உங்களை போல எங்க கண்களை மாற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்ய பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த ஜெபங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, மேட்டிமையான கண்கள்னால நம்ம ஒருத்தரை மற்றாக பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எவ்வளவு அழுவாங்க தெரியுமா? அந்த குப்பையிலேருந்து வரவனுக்கு தாங்க தெரியும். குப்பையிலேருந்து வரவங்க நீங்க தூக்கி விடாட்டி பரவாயில்ல, உனக்கெல்லாம் இது வராது, நாங்களாம் பெரிய ஆளு. நேசிங்க, தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசி. அப்படி செய்கிறவர்களை தேவன் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வாராக. கர்த்தர் இயேசு தாமே உங்களை மனைவி ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.